ஸோ இந்த சீக்ரெட் லாகின் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த வியூ வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்ல கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் கீழே எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம இது வந்து டிஸ்பிளேயா இருக்கா இல்லையா, இந்த மெசேஜ் வந்து வந்திருக்குதா வரலையா அப்படின்ற மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லைன் கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்றோம். ஓவரால் நிறைய லைன்ஸ் கமெண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் நீங்க ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபைண்ட் எலமெண்ட்ல பை டாட் கொடுத்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிருக்கோம். இதை கொடுத்துட்டு டாட் கொடுத்து இஸ் டிஸ்பிளேட். இப்போ இஸ் டிஸ்பிளேடா இல்லையான்றது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு பூலியன் வச்சுக்கிட்டு கண்டுபிடிப்போம். ஏன் இந்த பூலியன் டேட்டா டைப் கொண்டு வரும்? பூலியன் டேட்டா டைப் மூலியமா ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்துட்டு இருக்குதா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸா, அந்த மாதிரி கிளியர் வியூ நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம பூலியன் வச்சு போறோம். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ண கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரணும். ஏன்னா இது வந்து டிஸ்பிளேயா இருக்கு, அது வந்து அந்த வேர்டு வந்து அங்க இருக்குது. அந்த வேர்டு இருந்ததுன்னா வந்து ட்ரூன்னு வரும். வெப் அப்ளிகேஷன்ல எது அடிச்சாலும் நோ சச் மட்டும். ஒரு அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் வந்துட்டு அப்டேட்டட் வெர்ஷன், ஒரு நல்ல வெப்சைட். ஸோ இந்த facebook.com, இப்போ இந்த facebook.comல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஜஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு ஆட்ரிபியூட் எடுத்து அந்த ஆட்ரிபியூட் வந்து என்ன ரிசல்ட் வருது, இல்லைன்னா நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம் ஒரு இமெயில், ஒரு சென்ட் கீஸ்ல ஒரு விஷயம் டைப் பண்ணியிருக்கோம், அந்த சென்ட் கீஸ்ல டைப் பண்ண வந்து என்ன டிஸ்பிளே இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நம்ம டைப் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க string v equal to driver dot find element by dot, இதெல்லாம் அப்படியே சேம் தான். இந்த பை டாட் ஐடி இதெல்லாம் இந்த வியூலாம் சேம் தான். இதுக்கப்புறம் டாட் வச்சு கெட் ஆட்ரிபியூட். ஓகேங்களா?
ஸோ இந்த கெட் ஆட்ரிபியூட்ல நம்ம டபுள் கோட்ஸ்ல வேல்யூன்னு டைப் பண்ணோம்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வந்துட்டு இங்க டைப் பண்ணிருக்கோம்ல அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு சென்ட் கீஸ்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணியிருந்தோம்னா அது வந்து கரெக்டா டைப் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த கெட் ஆட்ரிபியூட் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த வியூ கிடைச்சிடும். இப்போ ஸோ இது டைப் ஆயிடுச்சு. இது டைப் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க, ரைட் கிளிக் பண்றீங்க, இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ இருக்குல்ல இதை பார்க்குறோம். இதை பார்க்கும்போது இந்த லாகின் இது பிளாக் கலர்ல இருக்குது. இது கரெக்டான வியூ இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்துட்டு இங்க வந்து பேக்ரவுண்ட் கலர்ன்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டைப் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங்னு கொடுத்துருவோம், ஆர்னு கொடுக்குறோம், ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் லிங்க் டெக்ஸ்ட். ஓகேங்களா? லிங்க் டெக்ஸ்ட்ல கரெக்டான அது கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க லாஸ்ட்ல டாட் கொடுத்து கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இதுக்குள்ள வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல பேக்ரவுண்ட் கலர்ன்றதை பிரிண்ட் பண்ணுவோம் தான். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு கரெக்டான வியூ நமக்கு வந்துடும். ஸோ இது கலர் வந்து ப்ளூ கலரு. அந்த ப்ளூ கலர் வியூ வந்துட்டு நம்மளுக்கு இங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட கலர் என்னன்றத நம்ம ஆர்ஜிபிஏல பார்த்தோம்னா கிளியர் வியூ கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஆர்ஜிபிஏன்ற மாதிரி இந்த வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. எக்ஸாக்டா ப்ளூ கலர்லாம் வராது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதை வச்சு நீங்க என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஸோ நம்ம வந்து பார்த்த இந்த லாஸ்ட் இந்த இதுல வந்து இந்த ஃபேஸ்புக் இருக்குல்ல, இது வந்து இந்த லோகோ வந்து டிஸ்பிளே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லோகோக்கு நம்ம அதே மாதிரி கண்ட்ரோல் எஃப் கொடுத்து இதுல என்ன பண்றோம்னா இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு யூனிக்கா இருக்குதா இல்லையான்றதை பார்த்துக்கணும். நீங்க யூனிக்கா 1 of 1 தான் இருக்கு. ஓகேங்களா? பை டாட் கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து நீங்க பூலியன் கொடுத்து ஒய்ன்னு சும்மா ஏதோ ஒன்று கொடுத்து இல்லைன்னா ஒரு எல்லும் கூட கொடுத்துக்கலாம். ஒரு வேரியபிள் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ல பை டாட் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம பார்க்குறோம். இங்க வந்து நம்ம அந்த கிளாஸ் நேம் பேஸ்ட் பண்ணியாச்சு.
இங்க டாட் கொடுத்து இஸ் டிஸ்பிளேடு. ஓகேங்களா? இஸ் டிஸ்பிளேட் கொடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து பிரிண்ட் ஆகுதா என்ற தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இங்க இன்னொரு வேலை பண்ணலாம். இங்க இன்னொரு வேலை என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் நம்ம யூஆர்எல் ஓபன் பண்ணி சென்ட் கீஸை கொடுத்துட்டு இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இஃப் லூப் ட்ரை பண்ணுவோம். இஃப் லூப் என்னன்னா, இப்ப இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும். எப்ப கிளிக் பண்ணணும்னா, எனக்கு லோகோ வந்து டிஸ்பிளே ஆயிருந்ததுன்னா எனக்கு கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும். நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் இதுதான். ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க உள்ள போய் நீங்க இங்க இஃப் லூப் கொடுத்து இங்க உள்ள வந்து எல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம லூப்புக்குள்ள வந்து என்ன எழுதுறோம், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட், ஃபைண்ட் எலிமெண்ட்ல பை டாட் கொடுத்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். இதுக்கு பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் பார்த்துருவோம். பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டை நம்ம இங்க கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இங்க ஆங்கர் டேக் இருக்குது. ஆங்கர் டேக் இருந்தாலே கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு இது பிளாக் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வியூவை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு அங்க உள்ள போய் இங்க பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க லாஸ்ட்ல வந்து டாட் கிளிக்கும் கொடுக்கலாம். கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வந்து அது வந்து எனேபிளா இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்றோம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளால கிளிக் பண்றதுக்கு அது அலோவ் பண்ணதா இல்லையன்றதை நம்ம செக் பண்றோம். ஸோ டாட் இஸ் எனேபிள்டு கொடுத்துட்டு எனேபிள் ஓகேவா இருந்தா மட்டும் நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ண அலோவ் பண்ணு அப்படின்றத சொல்ல போறோம். ஸோ இங்க வந்து இதுக்குள்ள ஒரு பூலியன் கொடுக்குறோம். பூலியன் கொடுத்து இது ஒரு யூன்னு சும்மா ஒரு வேரியபிள் வச்சுட்டு முடிச்சுக்குவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் ட்ரூ தான் வரும் கன்ஃபார்மா. ஸோ இது எனேபிளா இருந்தா மட்டும் நம்ம உள்ள போய் அதை கிளிக் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் இஃப் லூப் கொடுத்து இஃப் லூப்புக்குள்ள ஒரு இஃப் லூப் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். எப்பவுமே வந்து ஒரு லூப்புக்குள்ள ஒரு லூப் கொடுக்கலாம். பட் ஆனால் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அஃபெக்ட் ஆகாம அதோட சின்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகாம கரெக்டாக கொடுத்தா போதும். ஓகே, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அதுக்கிட்ட மாதிரி. ஸோ இப்போ இஃப் யூ ஈக்குவல் டு ட்ரூன்னு இருந்ததுன்னா அப்போ வந்துட்டு ஒரு ட்ரெய்லி பேஸ் போடணும். மறுபடியும் ஒரு ட்ரெய்லி பேஸ் போட்டு இதுக்குள்ள வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதணும். என்ன எழுதணும், இந்த இடத்த தான் ஃபுல்லா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? அதைத்தான் நம்ம வந்து இஸ் எனேபிள்டா இல்லையான்னு செக் பண்றோம். ஸோ அதே இடத்த நம்ம மறுபடியும் இங்க யூஸ் பண்றோம். இதுக்கு நம்ம இங்க வெப் எலிமெண்ட் நம்ம காமனா கூட கொடுத்துக்கலாம். வெப் எலிமெண்ட் காமனா கொடுத்துட்டு சின்ற சும்மா ஒரு நேம் கொடுத்துட்டோம்னா ஈக்குவல் டு கொடுத்து இதை அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம செமிகோலன் போட்டுட்டு இதை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இந்த இன்டர்ஃபேஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த வேர்டுக்கு பதிலா ஜஸ்ட் வந்து சின்னே கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுவுமே ஜஸ்ட் வந்து ஒரு சின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து நம்ம டாட் கொடுத்தோம்னா அது டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம கிளிக்னு கொடுத்துக்கலாம். ஸோ எப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி ஒரு பெருசா ஒரு 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 10 லைன்ஸ் மேல எழுத தெரியுதோ அப்பவே வந்து நம்ம கோடிங் நாலேஜ்க்குள்ள வந்துட்டோம் அர்த்தம். நம்ம கோடிங் நாலேஜ்க்குள்ள வந்துட்டாலே சின்னதா எழுதாம இந்த மாதிரி லூப் வச்சு எப்படி எழுதுறது, லூப்புக்குள்ள லூப் வச்சு எப்படி எழுதுறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், கெட் சிஎஸ்எஸ் சொல்லி பார்த்துருக்கோம், கெட் ஆட்ரிபியூட் ஆல்ரெடி பார்த்தது தான், இஸ் டிஸ்பிளேடு பார்த்துருக்கோம், இஸ் எனேபிள்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு லூப் பார்த்துருக்கோம், லூப்புக்குள்ள இன்னொரு லூப் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ லூப்போட கண்டிஷன், லூப்போட சின்டெக்ஸ் என்னன்னா, இஃபோட லூப் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா மட்டும் உள்ள போயிட்டு ரன் பண்ணும். அதே மாதிரி இங்க இன்னொரு லூப் இருக்குது. இந்த லூப்போட கண்டிஷனும் இங்க ட்ரூன்னு வரணும். அது வந்தாதான் இங்க உள்ள இருக்க லூப்பை கண்டிஷன் பண்ணும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு கிளிக் ஆகி வேற ஒரு விண்டோ போயிருக்கும். ஓகேவா? ஒரு சின்ன ஏதோ இருந்துச்சு. இன்வேலிட் எக்ஸெப்ஷன் இருக்கு. எந்த பேஜ்ல? இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லோகோ வந்து செக் பண்ண முடியல. ஏன் லோகோ செக் பண்ண முடியல? ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கிளாஸ் நேம் மாறி இருக்கும். எப்பவுமே அதனால தான் நான் கிளாஸ் நேம்லாம் யூஸ் பண்ண கூட சொல்றேன். மேபி கிளாஸ் நேம் கிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஏன் அதெல்லாம் இண்டிகேட் பண்ண முடியல? இது வந்து இன்வேலிட் செலக்டட் எக்ஸெப்ஷன். இது வந்துட்டு எப்போ வேணாலும் வரும். கரெக்டான இந்த டைமிங்ல தான் வரும்ன்றலாம் சொல்ல முடியாது. நம்மளோட ஆட்டோமேஷன் வியூல வந்துட்டு எரர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வியூஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது நோ சர்ச் எலமெண்ட். அந்த எக்ஸெப்ஷன் மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நோ சர்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷனா நம்ம கொடுத்துருக்க லொகேட்டர் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த வியூல வந்துட்டு இந்த கிளாஸ் நேம் பதிலாக வேற ஏதாவது லொகேட்டர் கொடுத்தா அது ரெக்டிஃபை ஆயிடும். அப்ப நம்ம வந்துட்டு இங்க வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா இதையே வந்து எக்ஸ்பார்ட் மாதிரி கொடுத்துருங்க. எக்ஸ்பார்ட் மாதிரி எப்படி கொடுக்கணும்னா கண்ட்ரோல் எஃப் கொடுப்பீங்க. சொல்லுங்க சின்டெக்ஸ் என்னன்ட்டு. டேக் நேம் வச்சு போடலாம், இல்ல ஹேஷ் போட்டும் போடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டேக் நேம் வச்சு போடலாம். கிளாஸ் சாரி img அட் சாரி பிராக்கெட் அட் கிளாஸ். ஓகே கிளாஸ் அப்ப ஈக்குவல் டு அது அப்படியே இங்க காப்பி பண்ணிட்டு வேண்டாம். அதை காப்பி பண்ணி இங்க அப்படியே வந்துட்டு வியூ போட்டு சிங்கிள் கோட்டா மாத்திடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வியூ வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு அங்க வந்து அந்த லொகேட்டர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? கிளிக் ஆகி இப்போ இதுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு 3 டிராப் டவுன்ஸ் இருக்குது. ஒரு 2 ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ரேடியோ பட்டன் என்ன பட்டன் இருக்குது அதை நம்ம இப்போ எக்ஸ்பிரஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மீட்டிங் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மீட்டிங்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே.